படத்தோட கதை பாத்தீங்கன்னா, மூணார்ல ஒரு பெரிய காலேஜ்ல 3 பொண்ணுங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இறந்து போறாங்க. இதனால எல்லாருமே பாத்தீங்கன்னா, காலேஜ்ல பேய் இருக்குன்னு பயத்த கிளப்பி வேற விடுறாங்க. இதனால இந்த விஷயம் பெருசா போயிறக்கூடாதுன்னு, இது கொலையா இல்ல தற்கொலையா? இல்ல எல்லாரும் சொல்ற மாரி பேய் தான் இருக்குமான்னு விசாரிக்கிறதுக்காக, பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டரா இருக்க நம்ம படத்தோட ஹீரோவான ஆதிய வர சொல்றாங்க. ஆதியும் பாத்தீங்கன்னா, அப்படிலாம் எதுவும் இருக்காது. நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. அப்பதான் அதே காலேஜ்ல ஜூனியர் லெக்சரா இருக்கிற நம்ம லட்சுமி மேனனுக்கும் நடக்கிற விஷயத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. அப்படி இந்த கொலைக்கும் லட்சுமி மேனனுக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லையா? இல்ல எல்லாரும் சொல்ற மாரி காலேஜ்ல பேய் இருக்கா? இல்லையாங்கிறது அந்த படத்தோட கதையேங்க. தமனோட பேக்கிரவுண்ட் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராவே இருந்துச்சு. தியேட்டர்ல பார்க்கும்போது சவுண்ட் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெறிக்க விட்டுருந்தாங்க. அதாவது படத்துல பேய் வருதான்னு எதிர்பார்த்து பயந்ததை விட சவுண்ட் எஃபெக்ட் என்ன நிறையவே இடத்துல பயப்பட வச்சதுங்க. ஏற்கனவே படத்தோட டைரக்டர் அறிவழகன் பார்த்தீங்கன்னா ஈரம் படத்துல தண்ணியை வச்சு கதையை தெறிக்க விட்டுருப்பாங்க. அதே மாதிரி தாங்க இந்த படத்துல பார்த்தீங்கன்னா சவுண்டு வச்சே நம்மள மிரள விட்டுருக்காங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படின்னா போரிங்கே இல்லாம அடுத்தது என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு நம்மள சீட்லயே இருந்து எந்திரிக்க விடாம பார்க்க முடியாத ஒரு நல்ல படம் தாங்க.